அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கர்தினால் ஆஞ்சலோ ஆமட்டோ அவர்களின் மறைவிற்கு திருத்தந்தை இரங்கல். ஆஞ்சலோ ஆமட்டோ அவர்கள் விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பீடத்துறையின் தலைவராகவும் புனிதர்பட்ட படிநிலைகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவராகவும் சிறந்த விதத்தில் பணியாற்றியவர். திருத்தந்தை பிரான்சிஸ் சலேசிய சபையைச் சேர்ந்த கர்தினால் ஆஞ்சலோ ஆமட்டோ அவர்கள் இறைபதம் அடைந்தார் என்ற செய்தியை கேட்டு தான் மிகவும் வருந்துவதாகவும் அவரது சபையைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் மறைந்த கர்தினாலின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தனது நெருக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் டிசம்பர் 1 இச்செவ்வாயன்று இறைபதம் அடைந்த கர்தினால் ஆஞ்சலோ ஆமட்டோ அவர்களின் மறைவிற்கு ஜனவரி 1 இப்புதனன்று அனுப்பியுள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை மனித உணர்வுடனும் தாராள மனப்பான்மையுடனும் திருஅவையின் வளர்ச்சிக்கும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் அதற்காகத்தான் கடவுளுக்கு நன்றி கூறுவதாகவும் உரைத்துள்ளார். விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பீடத்துறையின் தலைவராகவும் புனிதர்பட்ட படிநிலைகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவராகவும் கர்தினால் ஆமட்டோ அவர்கள் சிறந்ததொரு அருள்பணியாளருக்குரிய பாங்குடனும் இறையியல் தயாரிப்புடனும் திருஅவைக்கு பணியாற்றியதையும் தனது இரங்கல் செய்தியில் நினைவு கூர்ந்துள்ளார். திருத்தந்தை என் அருள் உனக்கு போதும் என்ற இறைவார்த்தையை மனதில் ஏந்தி நன்மைத்தனமும் விழிப்புணர்வும் கொண்டு வாழ்ந்திட்ட இவரின் ஆன்மாவுக்கு இறைவன் என்றுமுள்ள பேரின்ப வாழ்வை வழங்க தான் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தை கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை, அனைத்து புனிதர்கள் மற்றும் அருளாளர்கள் துணையுடன் அவர் என்றுமுள்ள விண்ணக பேரின்ப வாழ்வின் விருந்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் கூறியுள்ள திருத்தந்தை அவரது மறைவால் துயருறும் அனைவருக்கும் தனது ஆசிகளை அனுப்புவதாகவும் கூறி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.